गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। नन्दकुमारम् अनुयाम वयं मन्दिरे मन्दिरे विहराम दधिनवनीतं हराम वयं दधिकिणतोमिति नृत्याम गोवत्सानपि मुञ्चाम वयं गोपिः पयसा सिञ्चाम वेषं बहुधा कलयाम वयं वल्लभवनिता चलयाम व्रज व्रजरजसूतेन नटाम वयं वीथ्यां वीथ्यां विलुठाम गव्यं यथेष्टं पिबाम वयं गोपीभिः सह विलपाम प्रेमोन्मत्ता भवाम वयं प्रेमिकलीलां करवाम प्रेमोन्मत्ता भवाम वयं प्रेमिकलीलां करवाम. கோவிந்த சதகத்துடைய 23rd கீர்த்தனம். இது எப்படி அமையிறதுன்னா, இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன். என்ன அப்படின்னா, நம்ம பகவான் வந்து நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா, சக்காக்கள்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் தினமும் போய் விளையாடுவா. மாட்டு மேய்க்கும் போது விளையாடுவா, மாட்டு மேய்க்கிறதுக்கு முன்னாடி விளையாடுவா, மாட்டு மேய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறமா விளையாடுவா. இது அவள் தேர் பிளேஃபுல் பாய்ஸ் இல்லையா. ஸோ அதனால எப்போதுமே பகவானுடைய விளையாடின்னு இருப்பா அவள்லாம் வந்து ஒரு பாட்டு பாடுறாளாம். என்ன அப்படின்னா, நம்ம எப்படி எப்படிலாம் பகவானோட விளையாடிருக்கோம், விளையாட போகிறோம், விளையாடிருக்கோம், விளையாடுறோம், விளையாட போகிறோம் அப்படின்னு வந்து மூணு டென்ஸ்லேயும் வந்து பாடுறாளாம் அவள். எப்படி எப்படிலாம் விளையாடணும்னு ஆசைப்படுறா, எப்படி எப்படிலாம் விளையாடி இருக்கோம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறா. அந்த பாட்டை ஸ்ரீ அண்ணா வந்து 23வது கோவிந்த சதக கீர்த்தனமா அவள் பாடுற மாதிரி அந்த பாட்டை தான் வந்து நமக்காக கொடுத்துருக்காரு. இங்கே என்ன சொல்கிறார் இந்த பாட்டில் அப்படின்னா, சந்தோஷமாக சொல்கிறாள், எல்லோரும் வாங்க கிளம்புங்க, நம்மெல்லாம் போய் பகவானோட, அவளுக்கு பகவான் தெரியாது, நம்மெல்லாம் போய் கண்ணனோட விளையாடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறல. என்ன விளையாடலாம், எங்கே விளையாடணும், நம்ம விளையாடணும் அப்படின்னா மெயின் விஷயம் எங்கே விளையாடணும் இம்பார்ட்டன்ட் இல்லையா. விர்ச்சுவலாக ஆன்லைனில் விளையாட போகிறோமா, இல்லை எங்கே ஒரு பிளேஸில் மீட்டப் பண்ணி நாங்கள் விளையாட போகிறோமா, இது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. எங்கே விளையாடலாம், மந்திரே மந்திரே, ஒரு வீட்டுக்காக போய் விளையாடலாம். ஒரு வீடியும் நம்ம வந்து நோ டிஸ்கிரிமினேஷன், எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் விளையாடலாம். ஸோ இப்போது விளையாடணுங்கிறது முடிவை எடுத்து, எல்லோரும் வாங்கோ, யார் யாரெல்லாம் விளையாட போகிற முடிவை எடுத்து, எங்கே விளையாட போகிற முடிவை எடுத்து, அடுத்தது என்ன விளையாட போகிறோம் இல்லையா, அத்தனை வீட்டு பானையிலையும் போய் வெண்ணெயெல்லாம் எடுத்து சாப்பிட்டு, வெண்ணெய், பால், தயிர் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு, அவள் வந்து வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப இதுவாக இருப்பா அவள், வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா பானையிலேருந்து எடுத்து சாப்பிட்டு அந்த பானை திரும்பி மாட்டி வச்சுட்டு அந்த கோபி மம்மி ஏமாந்துருவா இல்லையா. அடுத்த நாளைக்கு பால் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பால் இருக்காது ஒன்றும். அதனால் என்ன பண்ணுவான்னா, எடுத்து சாப்பிட்ட பானையெல்லாம் இந்த எம்டி பானையெல்லாம் போட்டு உடச்சி போடுவாங்களாம். ஸோ கோபி மாமி உள்ளுக்குள்ளே ஆற்றுக்கு வந்தோடனே தெரியும், ஓகே நம்ம ஆற்றுக்குள்ளே வந்து திருடி இருக்காது. 2 நாளைக்கு அப்புறமா தெரியிற விஷயம் கிடையாது, அன்றைக்கே தெரிஞ்சிடும் அது. ஸோ அதனால் நம்ம சொல்கிறோம், நம்ம எல்லாம் போய் வீடு மந்திர எல்லா ராத்துக்கும் போய் நம்ம வெண்ணெய், பால், தயிர் எல்லாம் எடுத்து சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அந்த பானையில் கீழே போட்டு உடைக்கலாம். உடைச்சிட்டு நம்ம சாப்பிட்ட குஷியில் நம்ம அப்படி வந்து இது குதிச்சுட்டு ஆடிட்டும் பாடிட்டும் நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம். டான்ஸ் வித் ஜாய் அப்படின்னு அவள் சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம், விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போகிறான். சரி, இந்த விளையாட்டு ஓகே. அடுத்தது வேறு என்ன விளையாட்டு அப்படின்னா சொல்கிறாலாம், ஒரு வீட்டுக்காக போவோம் இல்லையா, போய் பால் எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆற்றுல மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பா இல்லையா, அந்த மாட்டெல்லாம் போய் அவுத்து விட்டுடலாம் அப்படின்பா. என்ன அப்படின்னா, பகவானே சொல்கிறாராம், அவருடைய இயல்பு இல்லையா, அவர் வந்து அந்த கன்றுக்குட்டிலாம் வந்து அம்மா கூட போய் இருக்கணும், அம்மா பக்கத்தில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் மா
"அம்மா" அப்படின்னு கத்துவோம் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம பகவானுக்கு, நம்ம கண்ணனுக்கு அவ்ளோ ரொம்ப விரும்பி ஹி ஃபீல்ஸ் சோ பேட். அச்சச்சோ! அம்மாவ விட்டு தள்ளி அம்மாவ பிரிஞ்சு தவிக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னுக்குட்டிலாம் போய் அவுத்து விட்டுருவாராம். அவுத்து விட்டோனே எல்லாம் அவ்ளோ ஆசையா திபு திபு திபுன்னு ஓடி போயிட்டு அவ அம்மாகிட்டேருந்து போய் பாலெல்லாம் குடிச்சிரும். பாலெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு தோணுமா, அச்சச்சோ! பாலெல்லாம் குடிச்சுட்டு அந்த அந்த ஆத்தோட கோபி மாமி இருக்காளோன்னு, அவ ஏமாந்து போயிடுவா. நாளைக்கு பால் கறக்கும்போது பால் இல்லன்னா அவ ஏமாந்து போயிடுவா இல்லையா? அதனால இப்போ அந்த கோபி மாமி மேல ஒரு பரிதாபம் வருது. ஒரு கிருப வருது. அதனால பாலெல்லாம் அந்த கன்னுக்குட்டி குடிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த கோபி மாமி கிட்ட போயிட்டு, "மாமி, மாமி உங்க ஆத்து கன்னுக்குட்டிலாம் தானாவே அவுத்துன்னுருத்தோ." "தானா எப்படி அவுத்துக்கும்?" "ஐ டோன்ட் நோ. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிஸ்டரி ஆஃப் லைஃப். தானா அவுத்துன்னுருத்தோ. அது போய் பாலெல்லாம் குடிச்சிருத்தோ." அப்படின்னனா, இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆத்துக்குள்ள கறந்த பால இவர் குடிச்சுப்புட்டார். பானைய கீழ போட்டு உடைச்சுப்புட்டார். நாளைக்கு கறந்து சாப்பிட்டுக்கலாம். கறந்து எடுத்துக்கலாம் அப்டின்னா, அதையும் கன்னுக்குட்டிய விட்டு குடிச்சுட்டு, இப்ப இந்த மாமிக்கு இருக்கிற பாலும் போச்சு, நாளைக்கு வரப்போற பாலும் போச்சு. இப்ப அடுத்த இன்னைக்கு இது ஈவினிங் காஃபிக்கு எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு பக்கத்து மாமி கிட்ட போய் கொஞ்சம் காப்பி இது கொஞ்சம் பால் இருக்கா? பாரோ பண்ணிக்கலாமா? அப்டின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம அப்டி ஜாலியா விளையாடலாம் அப்டின்னு பசங்கள்லாம் வந்து ஓப்பனா சொல்றா இந்த இடத்துல இந்த பாட்டுல. நம்ம அந்த மாரிலாம் விளையாடலாம் அப்படின்னு. இப்ப பால் வெண்ணெய் தயிர்லாம் எடுத்து சாப்பிடும்போது, அவ என்ன சொல்றா, நம்மள சொஃபிஸ்டிகேட்டடா தனியா உட்கார்ந்துட்டு, டேபிள்லலாம் உட்கார்ந்து அப்படிலாம் சாப்பிடலாமா? அதெல்லாம் போர் அடிக்கும் இல்லையா? வி நீட் டூ ஹேவ் அ ஃபுட் ஃபைட் இல்லையா? அந்த வெண்ணெய எடுத்து, அந்த வெண்ணெய உருட்டி, உருட்டி எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுண்டு, அந்த மாரி விளையாடுனது அதுதான் என்ஜாய். ஒரு உண்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறதுன்னா, அந்த மாரி தானே அது. நம்ம தனியா உட்கார்ந்துட்டு பேசின்னு அதெல்லாம் போர். வி நீட் டூ என்ஜாய் த ஃபுட் இல்லையா? அதனால அந்த மாரி நம்ம டான்ஸ் ஆடுறோம் அப்படிங்கும்போது, டான்ஸ் ஆடும்போது இதுவும் ஒரு இது ஃபுட் ஃபைட்லாம் பட்டர் பால் ஃபைட்லாம் வச்சு பண்ணலாம். அந்த மாரியும் விளையாடலாம் நம்ப. நம்ப தனியா விளையாடுறது மட்டும் இல்ல. ஒரு இன்னசென்ட் பைஸ்டாண்டர்ஸ் அந்த கோபி கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா? குட்டி கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா? அவ மேலயும் அடிக்கலாம் நம்ப. அவளையும் விட்டு வைக்கணும் பாவம். அவளையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி அவ மேலயும் அடிச்சு விளையாடலாம். அப்படின்னு அவ அப்படின்னு அவலாம் அப்படின்னு விளையாடலாம் அப்படின்னு பாடுறா அவ. அடுத்து சொல்றா, நம்ம வந்து விதவிதமான வேஷங்கள்லாம் போட்டுண்டு போயிட்டு, இவளெல்லாம் வந்து ஏமாத்தி விளையாடலாம் நம்ப. வேஷம் போடுறதே அதுதானே. வி நீட் டூ கோ ட்ரிக் தெம் இல்லையா? ஸோ அந்த மாரி நம்ம வந்து வேஷம் போட்டுண்டு போலாம். வேஷம் போட்டுண்டு போயிட்டு நம்ம வந்து விதவிதமா நம்ம வந்து வெண்ணெய் சாப்பிடலாம் நம்ப. அப்படின்லாம் சொல்றா. இப்போ இதுக்கு என்னன்னா, ஸ்ரீ அண்ணா ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறார். என்ன பண்ணுவார்? கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? பகவான் என்ன பண்ணுவாரா, ஒரு சமயம் என்ன ஆகுதா, ஒரு ஆத்துல ஒரு கோபி மாமி இருக்கா. அந்த ஆத்து மாமா வந்து ஒரு முசுடு மாமா அவர். அ அவர் வந்து எப்ப பார்த்தாலும் திட்டின்டே தான் இருப்பார். எப்ப பார்த்தாலும் கோச்சின்டே தான் இருப்பார். அ சாப்பாடே அந்த மாமி நன்னா பண்ணி போட்டாலும், "சூப்பரா இருக்கு" அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு நொட்டு நொசுக்கு சொல்லின்டே இருப்பார். அ ஏதோ ஒண்ணு சொல்லின்டே இருப்பார். நன்னா திட்டுவார். எல்லாம் அதெல்லாம் இருக்கு. அ ஸோ பட் இந்த கோபி மாமி வந்து ஷி காட் யூஸ்ட் டு தட். இதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஷி காட் யூஸ்ட் டு இட். ஒரு நாளைக்கு என்ன ஆகுதா, ஆ அவர் அந்த மாத்து மாமா வந்து வேலைக்காக மத்தியானமா கிளம்பி போறார். யூசுவலா அப்படிதான் போவார். யூசுவலா வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஒரு 4 மணிக்கா வருவார். ஸ்நாக் பிரேக்காக வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு திரும்ப வேலைக்கு போவார். இந்த 4 மணிக்கு வருவார் இல்லையா? இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு அ 2:30 மணிக்கே வந்துட்டாராம். என்னாச்சு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேல் ஆல் குட் அப்டின்னா, வரும்போதே ஒரு ஒரு சிரிப்போட வராராம். ஒரு அவரு வரும்போதே அந்த வைபே அவ்வளோ நன்னா இருக்காம். யூசுவலா அவரு வரும்போது, "அச்சச்சோ! இன்னைக்கு என்ன திட்ட போறாரோ?" அப்படிங்கிற மாரி ஒரு பயம் தான் வருமாம். இன்னைக்கு அவர பார்க்கும்போதே அவரும் அவ்வளோ ஆசையா பார்க்குறாராம். இவளும் ஒரு அவ்வளோ ஆசையா பார்க்குறாளாம். சிரிச்சுன்னே இருக்காராம். ஒரு சந்தோஷமா பேசுறாராம். காம்ப்ளிமெண்ட்லாம் பண்றாராம். எ சாப்பாடு ஏதாவது இருக்கா? எனக்கு பசிக்கிறது அதான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்டின்னோனே, அவரு அவ்ளோ ஆசையா கேட்கும்போது, சரி அப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் இதெல்லாம் பண்ணி பஜ்ஜி பண்ணி வச்சிருக்காளாம், பக்கோடா பண்ணி வச்சிருக்காளாம், பாதாம் அல்வாலாம் பண்ணி வச்சிருக்காளாம், எல்லாம் குடுக்குறாளாம். ஒரு ஒரு இதையும் வாயில வச்சுன்ட்டு, "அப்பா எவ்ளோ சூப்பரா பண்ணியிருக்க. அவ்ளோ சூப்பரா, அவ்ளோ அமேசிங்கா இருக்கு. இந்த சால்ட்லாம் அவ்ளோ சூப்பரா இருக்கு. அந்த ஸ்வீட் எல்லாம் அவ்ளோ அருமையா இருக்கு தெரியுமா? அந்த பாதாம் அல்வா சாப்ட்டுன்னே இருக்கலாம் போல இருக்கு." அப்படின்னு சொல்லின்டே இருக்கார். சொல்லி சொல்லி கேட்டுன்டே இருக்கார். இவ வந்து நம்ம ஆத்துக்காரா இது இவ்ளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுற, இவ்ளோ காம்ப்ளிமெண்ட் பண்ற. கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து ஒரு தடவ கூட காம்ப்ளிமெண்ட் பண்ணதில்ல. இன்னைக்கு வந்து பாதாம் அல்வா, பஜ்ஜிலாம் அவ்ளோ காம்ப்ளிமெண்ட் பண்றன்னு இருக்கிற வாழ்க்கை அத்தனையும் பஜ்ஜி போட்டு குடுத்துட்டாலாம். இருக்கிற பாதாம் அல்வா மொத்தத்தையும் தனக்கு கூட வச்சுக்காம, நம்ம ஆத்துக்கார் இவ்ளோ சந்தோஷமா சாப்பிடுறாரே, இவ்ளோ காம்ப்ளிமெண்ட் பண்றாளேங்கிற ஒரு ஆசையில எல்லாத்தையும் குடுத்துட்டாலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிறு நெறைய சாப்பிட்டுட்டு, அந்த மாமியோட காது நெறைய புகழ்ந்துட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டாலாம். அந்த மாமி சந்தோஷமா இருக்காளாம். 4 மணி ஆறுது. கிளம்புறதுக்கு 3:30 மணி எடுத்து, 1/2 மணி நேரத்துல 4 மணி ஆயிடுத்து. இந்த மாமா வராராம் திரும்ப. திரும்ப பேக் டூ த முசுடு ஃபார்ம்.
முழுசு முழுசு முழுசுன்னு மாமா வரும்போது, "சாப்பிடறதுக்கு என்ன?" அப்படிங்கும்போது, "இப்ப தானே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனையும் சாப்பிட்டு வீட்ல இருக்கிற அத்தனையுமே சாப்பிட்டுட்டு போயிட்டீங்களே நீங்க. வந்து பாதாம் அல்வா உங்களுக்காக பண்ணியிருந்தேன். நீங்கலாம் அவ்ளோ இது புகழ்ந்துன்னே சாப்பிட்டேல்ல நீங்க. என்னது?" அப்படிங்கும்போது, "நான் வரலையே!" அப்படின்னு 2 பேரும் கன்ஃப்யூஷன்ல பார்க்கும்போது, அப்பதான் அவளுக்கு புரியறது, "ஓ! இது வந்து வேற இந்த மாரி ஒரு லீல போட்டுருக்கு." அப்படின்னு அவளுக்கு இந்த மாரி தான் அப்பதான் புரியுது அப்படிங்கும்போது, சொன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். இந்த மாரி தான் வந்து இந்த கோப பசங்கள்லாம் வந்து இந்த மாரி வேஷம் போட்டுண்டு போய் இது மாரி பண்ணலாம். போய் வெண்ணெய் திருடுறதுக்கு இப்டி இப்டிலாம் பிளான் போடுறா அப்படிங்கிறது இந்த பாட்டு பேசிக்கலி. அ அப்பதான் சொல்றார். ஸோ இப்போ இன்னொரு வேற என்ன பண்ணலாம் நம்ப இந்த பாட்டுல சொல்றார். அ இப்போ கோபி மாமிகள்ட்டேருந்து திருடுறது ஒரு பக்கம் தட் இஸ் ஹார்ட். ஏன்னா அவள்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள் இல்லையா? யார்ட்டேருந்து ஈஸியா திருடலாம் அப்டின்னா, புதுசா ஆரம்பிச்சிருக்கிற கோபி கேர்ள்ஸ் இருக்கா இல்லையா? சின்ன குட்டி குட்டி கோபி கேர்ள்ஸ்லாம் இருக்கா இல்லையா? ஸோ அவகிட்டேருந்து வெண்ணெய் திருடி, பால் திருடி சாப்பிடுறது ஈஸி. ஏன்னா ஈஸிலி மேனிபுலேட்டட் குழந்தை இல்லையா அவ? ஸோ அதனால என்ன சொல்றான்னா, நம்ம அவகிட்டேருந்து பால் பானையிலேருந்து பால், வெண்ணெயெல்லாம் எடுத்து சாப்ட்டுருவோம். எடுத்து சாப்பிட்டோனே அந்த குழந்தைலாம் அழும்போனா, அவளோட சேர்ந்து நம்மளும் அழலாம். ஃபர்ஸ்ட் இதுல கோபி மாமிகிட்டேருந்து திருடி நம்ம சிரிக்கலாம், ஆடலாம் அப்படிங்கிறா. கோபி கேர்ள்ஸ்ட்டேருந்து திருடி நம்ம அவளோட சேர்ந்து அழலாம். எப்பதான் நம்ம மேல அது தி ஐஸ் வில் நாட் பி டர்ன்ட் ஆன் அஸ் இல்லையா? நம்ம அவளோட சேர்ந்து அழலாம் அப்படிங்கிறார். ஏன் இதெல்லாம் அப்படின்னா, ஒரு சமயம் ஒரு ஒரு பண்ற காரியம் ஒண்ணுதான். ஒரு சமயம் வெண்ணெய் திருடிட்டு ஆடுறா. ஒரு சமயம் வெண்ணெய் திருடிட்டு இவளோட சேர்ந்து அழறா. ஏன் அப்படின்னா, பிரேமிக்க லீலைகள்ல நம்ம நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அந்த மாரி ஒரு உன்மத்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். பண்ற காரியம் ஒண்ணுதான். பட் ஒரு சமயம் நம்ம சிரிச்சுட்டு இருப்போம். ஒரு சமயம் நம்ம அழுவோம். எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸா மாறிடும் இல்லையா? அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா? அந்த மாரி பிரேமிக்க லீலைகள்ல வி வில் டேக் பார்ட் இன் தெம் அண்ட் அந்த உன்மத்த நிலைய நம்ம அடைவோம். அப்படின்னு இந்த கோப பசங்கள்லாம் பாடுறா மாதிரி சிஷ்யன்னா 23வது கீர்த்தனைய அமைச்சிருக்கார் கோவிந்த சதகத்துல. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.